அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கல்யாண பொண்ணு வீடியோ போட்டோம் இல்லையா? இப்போ மாப்பிள்ளை நிக்கா முடிஞ்சு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க. 2 பேரையும் ஒன்றா நிற்கல, எதிர் கல்யாணத்தில் நிற்க வைப்பாங்க. அப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கல்யாணத்தோட வீடியோ இது. இப்போ மாப்பிள்ளை வருவார். தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. கையெழுத்து வாங்குவாங்க. கையெழுத்து வாங்கிட்டு இங்கே பொண்ணுக்கு முக்கியமானவங்க தாலி கட்டுவாங்க. கையெழுத்து மட்டும் சம்மதம் கேட்டு போடுவாங்க. இவர் தான் மாப்பிள்ளை. நீங்கள் ஹயாத்துன்ற பையனுக்கு துவா செஞ்சீங்க இல்லையா, கல்யாணம் ஆகணுன்னு, இவர் தான் மாப்பிள்ளை. வாங்க பாருங்கள், இது எங்கள் பேத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேக்காடாக இருக்குதுன்னு கட்டிகிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் வீடியோலாம் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பேத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகாக பாருங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லாமே எங்கள் பேத்திங்க தான். எங்கள் பேரன் பேத்தி எல்லாமே உக்காந்து எல்லா ஆளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிக்குவோம். நாங்கள் சாப்பிட்டு இப்போது சாப்பிட போயிடுவோம். எங்கள் சின்ன பேத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க. போய் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம். குட்டி பையன் இவன் எங்களுக்கு இலை வைக்கிறானா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பையனை. அவன் செஞ்சது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அவனையும் பிடிச்சிக்கிட்டு பிரியாணி, ஸ்வீட்டு, கேசரி, கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். புதன்கிழமை அன்றைக்கி எதிர் கல்யாணம். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் நிற்க வச்சு வீடியோ எடுத்து போடுறோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ்.